So last video la addition tricks for whole number ku nama paathom. இந்த வீடியோல addition tricks for decimal numbers பார்க்கலாம். So இங்க decimal numbers எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க 0.5 இங்க 0.55 so increasing orderல இருக்கு. So till 0.5555 வரைக்கும் இருக்கு. So இங்க என்ன digit repeat ஆயிருக்குன்னு பாருங்க. எல்லாமே 5 தான் வந்து repeat ஆயிருக்கு. So increasing orderல 5 repeat ஆயிருக்கு. பட் இந்த addition tricks வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக வந்து ஒரு டெசிமல் நம்பரை எப்படி ஆட் பண்ணுவோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இந்த டெசிமல் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட், இந்த டெசிமல் பார்ட்லேருந்து ரைட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 555 இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து தப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட்லேருந்து இங்கே ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ டெசிமல் பாயிண்ட்லேருந்து 5555 நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் 555 இருக்குது. ஸோ 0.555. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக அலைன் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ தட் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இப்போது. பிகாஸ் உங்களுக்கு அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2.1605. ஸோ இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணிக்கணும். 5 + 5 is 10, 0 இங்கே 1 இருக்குது. 5 + 5 is 10, then 15 இங்கே 1 இருக்குது, 16. ஸோ 6 இங்கே 1 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், தென் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2.1605 தான் இதுக்கு ஆன்சர். இப்போ அடிஷ்னல் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதோட இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் நம்பர் தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம 5 தான் எல்லாருக்கும் த்ரூ அவுட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிஷன் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல எத்தனை டிஜிட்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு டிஜிட், இங்கே 2 டிஜிட் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ நான் அங்கே வந்து ஹோல் நம்பர் அடிஷன் ட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 1 2 3 4 எழுதியிருக்கோம். பட் இங்கே டெசிமல் பார்ட்டுக்கு நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து எழுதணும். ஸோ டெசிமல் அடிஷனுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்பர் 4 இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 4. தென் இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது. 3 then 2 then 1 then மல்டிப்ளை பண்ணுறோம். எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? இங்கே என்ன நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், நம்பர் 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 3 2 1 into 5. ஸோ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21605 வரும். பட் இது ஆன்சர் கிடையாது. இங்கே வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் நம்ம வைக்கணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து நீங்கள் எப்படி வைக்கணும், இங்கே எதுக்கு வந்து லாஸ்ட் வந்து டிஜிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இங்கே 4 தான் வந்து நம்ம 5 வந்து எத்தனை டைம்ஸ் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 4 இது மூவ் பண்ணணும். 1 2 3 4. ஸோ 2.1605. இப்போ 5 டிஜிட்ஸ் வந்து 5 பிளேசஸ் தள்ளி வைப்பீங்க. ஸோ 4 தான் இங்கே கிரேட்டராக இருக்கிறதுனால ஸோ 4 பிளேசஸ் நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த சைடு மூவ் பண்ணணும், இந்த சைடு மூவ் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா 1 2 3 and 4. ஸோ 2.1605. ஸோ நார்மலாக நம்ம டெசிமல் அடிஷன் பார்த்தோம், அப்பயே இதே ஆன்சர் தான் கிடச்சிது. ஸோ இது அடிஷன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் இதே ஆன்சர் தான் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டெசிமல் அடிஷன் ட்ரிக்ஸே யூஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக அடிஷன் விட்டுட்டு இதை ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே என்ன டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகி என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1 தான் த்ரூ அவுட் எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த அடிஷன் ட்ரிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு டிஜிட் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கவுண்ட் பண்ணால் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ நம்பர் 1 ஸோ ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன், டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ 4 then 3 then 2 1. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்ரீசிங் இங்கே 4 3 2 1 இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆனால் நீங்கள் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. 4 3 2 1 இன்ட்டு இங்கே என்ன நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு எல்லாமே நம்பர் 1. ஸோ நம்பர் 1 நீங்கள் போடணும். ஸோ which is equal to 4 3 2 1. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கல. ஸோ டெசிமல் பாயிண்ட் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1 2 3 4. ஸோ 4 தான் லார்ஜர். ஸோ 4 பிளேசஸ் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா 1 2 then 3 then 4. ஸோ 0.4321 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் நார்மல் அடிஷனல் இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 0.4321.
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு 0.55 ப்ளஸ் 0.555 இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்க 5 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கே 5 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.0.0.0 ஆகுது. பட் இங்கே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்பர்ஸ்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே 5 இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 0 இருந்தது. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் மட்டும் 5 இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அடிஷன் ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், சேம் நம்பர் தான் எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தோம். இங்கே நம்பர் 5 தான் த்ரூ அவுட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த அடிஷன் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னோம். ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கேயே சேர்த்து நீங்கள் 5ன்னு எழுதுறாங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 டிஜிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுவோம். ஸோ 4 then 3 then 2 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம எழுதணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அடிஷன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ 4 3 2 1. ஸோ இங்கே நம்பர் வந்து 2 3 4 1 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 3 4 1 into 5 போட்டிங்கன்னா தப்பான ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன சொன்னால் டிக்ரீசிங் ஆர்டரில் தான் எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ 4 3 2 1 தான் எழுதணும். ஸோ 4 3 2 1 எழுதிட்டு இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் பண்ண சொன்னோம். ஸோ இன்ட்டு 5 பண்ணுவீங்க. ஸோ 4 3 2 1 into 5. ஸோ 1 into 5 is 5. Then 2 into 5 is 10. So 0. Then carry ஆகுது number 1. 5 3s are 15. So நான் ஆட் பண்ணினா 16. So மீதி 1. 5 4s are 20. So 21. So 21605 வரும். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் இது ஃபுல்லாக டெசிமல் நம்பர். ஸோ பாயிண்ட் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மூவ் பண்ணிங்க 1 2 3 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 2.1605. 2.1605 கிடைக்கும். பட் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் 0.0.0.0 தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஹோல் நம்பர் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 5 + 5 is 10. ஸோ நீங்கள் இங்கே வந்து 10 ஆட் பண்ணும். 5 + 5 is 10. 10.00040 zeros ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்து நம்ம ஹோல் நம்பர் பார்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 + 5 is 10. டெசிமல் பார்ட்டில் ஆட் பண்ணதுக்கு ஆன்சர் தான் 2.1605. ஸோ இங்கே 5 + 5 is 10 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5, 0 + 0 is 0, 6 + 0 is 6, 1 + 0 is 1, 2 + 0 is 2, then இங்கே 1 மட்டும் இருக்குது. ஸோ 12. ஸோ ஆன்சர் வந்து 12.1605. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளாக வந்து முன்னாடி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 0.0.0.0 இருக்கும்போது 4 3 2 1 இன்ட்டு போட்டு என்ன நம்பர் ரிப்பீட்டாக இருக்கோ அந்த நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணும். இந்த கொஸ்டின் என்ன அடிஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் நம்பர் பார்ட்டில் வந்து இங்கே 2 5 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 5 5 கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இங்கே 2 5 இருக்குனால ஹோல் நம்பருக்கு மட்டும் நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்கன்னா 5 + 5 is 10. ஸோ வந்திருக்க ஆன்சர் கூட 10 ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி